ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிலடி விமர்சனம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் எடுத்த ஒரு ஸ்டாண்ட பத்தி விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்க உடனடியா கமெண்ட்ல பதிவு பண்ணணும். ஸோ அதை வச்சுதான் எத்தனை பேர் அதுக்கு ஆதரவு கொடுக்கீங்க எதிர்க்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் எப்பெல்லாம் திமுக போட்டு பொழக்கிறாரோ, திமுகவுக்கு எதிராக இந்த தமிழக மக்களுக்காக ஒரு நிலைப்பாடு எடுத்து அதுல உறுதியா நிக்கிறாரோ, அப்பெல்லாம் அதை வேற வகையில திசை திருப்புற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் நெகட்டிவா ப்ரொமோட் பண்ற மாதிரி அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே ஒரு ஆள் ஓடி வருவாரு. ஆளா திமுகவுல இருந்து எதிர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இவரு முன்னாடி இருந்து நிற்பாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள். சோ அப்படிதான் இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக. அதை பத்தி தான் எனக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் இப்ப ரீசெண்டா தூய்மை பணியாளர் போயிருக்காங்களா, அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா பணியாளர் ஆபீஸ்ல கூட்டி தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. நீங்களும் தெரிஞ்சிருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. இவ்வளவு நாளா போயிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இந்த சொல்லாத ஒரு விஷயத்த தமிழக அரசு உடனே விஜய் அவர்கள் பார்த்ததுக்கு அப்புறம், இல்ல நீங்க கலைஞ்சு போங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா வேலைக்கு திரும்புங்க அப்படிங்கிற மாதிரி உடனடியாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. ஓகேவா? இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட விஜய் அவர் ஸ்கோர் பண்றாருல, சோ உடனே அது வந்து திசை திருப்புற மாதிரி திருமாவளவன் அறிக்கை விட்டுருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது தலித் மக்கள் எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாதிப்புள்ளாகிறாங்களோ, இந்த மாதிரி படுகொலை செய்யப்படுதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்சிகள் கூட மௌனம் காக்கின்றன. புதுசா வந்த கட்சிகளும் அதை பத்தி பேச வாய் திறக்க மாட்டேங்குது. விஜய் அவர்கள் அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை கூட விடல. இபிஎஸ் தூத்துக்குடி வரைக்கும் போனாரு, நாங்க போகல, இப்படி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு என்ன கேட்கணுச்சுன்னா, அதாவது விஜய் அவர்கள் அவருடைய பேரை உச்சரிச்சு கரெக்டா சொல்றீங்களா, அவர் வந்து கண்டிக்கல அப்படின்ட்டு இபிஎஸ் பேரும் சொல்றீங்க. அது என்ன முதல்ல பெரிய கட்சிகள்லாம் மௌனம் காக்கின்றன, அப்ப யார சொல்றீங்க? பெரிய கட்சிகள் யாரு? ஆளுங்கட்சி திமுகவே அதை பத்தி பேசலையே. அப்ப அதை வந்து திமுக போட வேண்டியதுதானே. முக ஸ்டாலின் அவர்களே அதை கண்டிக்கல போட வேண்டியதுதானே. ஏன் போட மாட்டீங்க? பயமா? ஏன்னா உங்களுக்கு வந்து சீட்டு குறைஞ்சிரும் என்ன வருத்தமா? இல்ல என்ன ஒரு இது இல்ல, விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்த கட்சி விஜய் அவர்கள் கண்டிக்கலையா? முக ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சாரா? அப்போ அதாவது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு? இப்போ நீங்க அந்த கவினுக்காக பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இந்த மக்களுக்காக முதலாவது போராட்டத்தை கையில் எடுத்துக்கணுமா வேண்டாமா? இது மட்டும் யார் மக்கள்? சோ இதுவும் அதே சமூக மக்கள் தானே. அப்ப ஏன் பேசல? ஏன் பேச மாட்டாருன்னா, இதுல இவர் வந்து போராட்டமா ஆர்ப்பாட்டமா நடத்தினாரு அப்படின்னா, அவங்களுடைய முதலாளி கட்சி ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்ல. சோ கூட்டணி கட்சியில விரிசல் வந்துரும்ல, பயிக்க வேண்டியது வரும்ல, நம்மளுக்கு சீட்டுகள் குறைய ஆரம்பிச்சிரும்ல. அப்ப இது என்ன பெரிய மக்களுக்கான, அப்ப நீங்க திரும்ப திரும்ப தலித்து மக்களுக்காக வந்து நிக்க வாரீங்க. நீங்க தலித்து மக்களுக்கான தலைவர் தாங்கிறத யாருமே ஆல்ரெடி நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா மத்த சமூகங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்க வந்து இது மாதிரி குரல் கொடுத்தாலும் கிடையாது. சோ ஆனா தலித் சமூக மக்களுக்கும் போது இப்ப நீங்க கேக்குறீங்களா, தலித் மக்களுக்கு மட்டும் ஏன் எல்லாரும் வாய், அதே மாதிரி மத்த சமூகங்கள் பாதிக்கப்படும் போது திரும்ப ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்காரு? சோ இப்ப சரி ஓகே, தலித் மக்களாக நீ உண்மையா இருக்கியா அப்படின்னு பார்த்தா அதுக்கு உண்மையா இல்ல. ஏன்னா வேங்கவில்ல பாதிக்கப்பட்டது யாரு? இப்போ இந்த துப்புரவு பணியாளர் இருக்கக்கூடிய மக்கள் யாரு? சோ அப்ப இதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தா ஆளுங்கட்சி ஒரு வந்து பயக்க வேண்டியது வரும். கூட்டுக்கட்சி அப்போ திருமாவளவன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆளுங்கட்சி யாரும் குற்றச்சாட்டுற வகையில இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனை அவர் கையில் எடுப்பார். இப்போ நீங்க வந்து அஜித் குமாரோட கொலை வழக்கு இருக்குல்ல, அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசி அது பிரச்சனையை ஆர்ப்பாட்டம் போட்டு நடத்துனீங்கன்னா, அந்த கொலை வழக்குல நம்ம ஆளுங்கட்சியோடைய அந்த அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரத்தன்மை, அவங்களுடைய ஆட்சியை தான் கேள்வி கணித்து வரும். சோ அப்ப அந்த பிரச்சனை பெருசா கையில் எடுக்க மாட்டார் திருமாவளவன் அவர்கள். இப்போ இந்த கல்வி விஷயத்தை கையில் எடுப்பாருன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே கூடிய சாதிய பிரச்சனைகள். இதுல ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாதுல. சோ அப்ப ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்ல முடியாதுல. அப்ப இதுல வச்சு நம்ம வந்து பூந்து விளையாடலாம். அப்போ கூட அதை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மத்திய அரசு தான் கழிக்கிறார். மத்திய அரசு தான் சட்டத்தை இயற்றிடுங்க. இதே அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஆணவ கொலை அப்ப மாநில அரசு பொறுப்பேற்கணும். இப்ப மத்திய அரசு பொறுப்பேற்கணுமா? நீங்க நல்லா பாத்துக்கணும். திருமாவளவன் எப்படி தன்னுடைய முதலாளி கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு தான் விசுவாசமா இருக்கா தவிர மக்களுக்கு விசுவாசமா இல்ல. அப்ப நீங்களே தலித்து மக்களையே வேறுபாடு பாக்கீங்கல்ல. கவின் பிரச்சனைக்கு போடுறீங்க, இந்த மக்களுக்கே வந்து போட்டா பண்ணீங்களா? வேங்கியல் பிரச்சனை நீங்க என்ன பெருசா போட்டுறீங்க? அதாவது நான் சிம்பிளா இருக்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அங்க பிஜேபியில இருந்து அமித்ஷா அவர்கள் டெல்லியில எல்லாரும் இப்ப வந்து அம்பேத்கர் பெருசா ஒரு பிம்ப காட்டுறாங்க. ஏன் இப்ப அம்பேத்கர் பேர சொல்றீங்கன்னு ஒரு விஷயத்தை வந்து விமர்சனம் பண்ணார். உடனே அதுக்கே பாத்தீங்கன்னா ரயில் மறியல போராட்டம், சாலை மறியல் போராட்டம், 1058 போராட்டத்தை பண்ண நீங்க இப்போ உங்க மக்கள் தான் போராடுறாங்க. இதுக்கு எதிராக வந்து பெரிய ஆர்ப்பாட்ட போராட்டத்தை பண்ணுங்க. வீட்டுக்குள்ள நம்ம சொந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒரு டயர் கிலோமீட்டருக்கு ஒரு குப்பை எடுத்து போறதுக்கு அவன் யோசிப்பான். பொது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குப்பை எழுதி போடணும்னா, சோ அப்ப அவங்க வராங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு பின்னிக்கு வறுமையில கஷ்டப்படுறாங்க. அந்த மக்கள் அது வரும்போது அந்த மக்கள் தங்க தட்டு தாங்க வேண்டாம். அந்த மக்களுக்கு உரிய அது கேட்கிற அது கவர்மெண்ட் கொடுத்தா என்னப்பா, அதனால பெரிய நிதி வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை வந்துட போதா? நீங்க எது இல்லாம நிதியை வந்து யூஸ் பண்ணீங்கல்ல இந்த ஆளுங்கட்சி. அதாவது தான் குடும்பத்தை பத்தியோ தான் பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவன் பாட்டுக்கு திமிர் எடுத்து கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாவானா அவன் குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் கார் ரைஸ் விடுறீங்க. ஏதோ நாடு இப்ப நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி கார் ரைஸ் சென்னையில நடந்துச்சு கார் ரைஸ். அதுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சீங்க? இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க.
அதுக்கெல்லாம் பண்றோம். நீங்க ஒரு துப்புர தொழிலாளருக்கு நீங்க வந்து அரசாங்க வேலை பெர்மனன்ட் பண்ணி கொடுத்து அவங்க கேட்கிற கூலியை கொடுத்துட்டா என்ன இதாயின்னு கேட்கிறேன். ஏன் தனியார் மயப்படுறீங்க? அப்போ நீங்க தலித் மக்களுக்கான சமுதாயத்துல முன்னிட்டு நீங்களே தலித் மக்கள்கிட்ட வேறுபடப்பட்டு பிரிஞ்சு நிக்கிறீங்க. நீங்க ஒண்ணு பெரும்பான்மையான எல்லாருக்குமே தலைவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் அவர் எல்லாருக்குமான தலைவரா நிக்காரு. குறிப்பிட்ட சமூகத்துக்கான குறிப்பிட்ட மதத்துக்கான தலைவரா அவர் நிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி சின்னத்துரை அப்படிங்கிற ஒரு மாணவன் இதே சாதிய வன்முறைகளை பாதிக்கப்பட்டப்ப அந்த மாணவனை கூப்பிட்டு இதே மாதிரி சாதிய வன்முறைக்கு எதிராக பேசினார்ல, அப்பவும் இதே இரு சமூகம் தான். அவர் அப்ப நினைச்சிருந்தா ஏன் அந்த சமூக ஓட்டுகள் நமக்கு வரான்னு பேசாம இருக்கலாம். இல்ல அவர் போய் பேசுறாருல. சோ இப்ப இங்க பாதிக்கப்பட்டது அவர் என்ன சமூகம் பாத்துட்டாவது யோசிச்சிருந்தாரு கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே நம்ம தமிழர்கள் தான், இந்த துப்புரவு பணிகள் நம்ம மக்கள் தான் சொல்லி அதுக்காக குரல் கொடுக்காருல. ஆனா திருமாவளவர் தானே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆள் பார்த்து எந்த கட்சி ஆட்சியில இருக்கு, நாம யாரோட கூட்டணியில இருக்கோம் அதை பார்த்தா நீதி கேட்போம்னா அப்ப நீங்க என்ன மக்களுக்கான தலைவர் இல்ல. இப்ப கூட தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது பெரிய பெரிய கட்சிகள்லாம் மௌனம் காக்கைன்னு சொல்றீங்க. ஏன் பெரிய பெரிய கட்சி முக ஸ்டாலின் அவர் கண்டிக்கலன்னு அவர் பேரை போட வேண்டியதானே? அப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்க பாராட்டலாம். அவர் நல்லா நறுக்குன்னு கேட்காருப்பா கேள்வி அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா அங்க கேட்கலையே, அங்க போட மாட்டாங்களா விஜயவர்ல மட்டும். ஏன்னா விஜயவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சமூக மக்கள்லாம் அவருக்கு அவர் பக்கம் பேரக்கூடாது. ஏன்னா இவருக்கு பயமே இப்ப கட்டினா 2 பேருக்கு மிகப்பெரிய ஒரு பயங்க. நாம் தமிழ் கட்சி சீமானவர்களுக்கு சீமான் கட்சியில இருந்து நிறைய பேர் விஜய் பக்கம் பேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவருக்கு அவங்க கட்சியில் உள்ள ஆட்கள் அங்க பேரக்கூடாதுன்னு பயம். சோ நிறைய கட்சியில போய் இதுல 2 பேர் தான் மிக பெரும்பான்மை இருக்காங்க. ஏன்னா 2 பேருடைய நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் வந்துட்டாங்க. சோ அதனால இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது மக்களுக்கு ஆதரவு நிற்கும் போது மக்கள்கிட்ட அவர் ஸ்கோர் பண்ணிடுறாரு அப்படின்னு தெரியும் போது உடனே அதாவது பாத்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி உடனே அதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா மக்கள் மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கலைக்கிறது. பாத்தீங்களா அவர் இதுக்கு குரல் கொடுக்கல, மறந்ததாக இது குரல் கொடுக்கல, இது குரல் கொடுக்கலன்னு ஏதாவது அது ஞாபகப்படுத்தியே இருக்கணுமா? அவர் நியூட்ரலா இருக்காரு, எல்லாருக்குமே தலைவரா இருக்காரு. இந்த சமூக பிரச்சனை சாதி சார்ந்த சமூக பிரச்சனை இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு வேணும் இதுல. அதுக்காண்ட அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்காண்ட முழு தீர்வு எடுக்கணும். சோ இப்ப கூட தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை கூட முதல்ல அவர் வந்து கருத்தரிக்க வரல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை போய் அங்க நிக்க விட்டு என்ன நடக்குது, அங்க என்ன பிரச்சனை போயிருக்கு தெளிவா ஆரம்பிச்சுட்டு அதுக்கு ஒரு முழு ஆதாரம் தெரியப்படுத்துறாரு. சோ அவர் நிதானமா இருக்காரு. அவசரப்படல எடுத்த முடிவு பண்ணிட்டு சும்மா போயிட்டு ஒரு குரல் கொடுத்து வரக்கூடியது. அதுக்கு முன்னாடி தீர்வு என்ன, அதுக்காக எப்பவுமே காலத்துல நிக்கும் அவங்களுக்கான சட்டப்போடுறது நடவடிக்கை மேற்கொள்ற அப்படின்னு உறுதியளிக்கக்கூடிய தலைவர். ஆனா நீங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சமூகத்துக்காக பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி அரசியல் பண்றதுக்கு தளபதி விஜய்ல வரல. அதான் திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கேன். சோ திருமாவளவன் அவர்கள் கேள்விக்கு முன்னாடி முதல்ல நம்ம யாரெல்லாம் கை நீட்டி அதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கோங்கிறத பாக்கணும். தலித்து மக்களுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க குரல் கொடுக்க மாட்டேங்க அப்படி சொல்றீங்க. அப்ப மத்த சமூகத்துக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்களா? முதல்ல எந்தெந்த சமூகத்துக்காக தலித் சமூகம் இல்லாம மத்த சமூகங்கள் எதுக்கெல்லாம் திருமாவளவன் எந்தெந்த பிரச்சனை முன்னெடுத்து குரல் கொடுத்திருக்காரு? இப்ப கூட கேள்விக்கும் கூட திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கு. அதை பத்தி ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துணிவு இல்லைன்னா அப்படி என்ன நீங்க எல்லாம் வந்து மக்களுக்கான தலைவர்? சோ இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம். இந்த மாதிரி நிறைய பேர் இது திருமாவளவன் மட்டும் இல்ல, இங்க உள்ள நிறைய கட்சிகள் உள்ள ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு ஒரு அரசியல் பண்றாங்கல்ல நிறைய ஜாதி கட்சிகள். அந்த ஜாதி கட்சி தலைவரை இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜாதி கட்சியில சாதி சார்ந்தவங்க ஒரு பாதிக்கப்படும் போது அதுக்காக உடனடியாக ஓடி வருவாங்க. ஆனா மத்த சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது கண்டுக்கிறது கிடையாது. இதுதான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஜாதியை வச்சு ஒரு அரசியல் பண்றதுக்காக விஜய் வரலங்கிறதா திரும்ப நான் சொல்றேன். சோ இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. சரி ஓகே, இன்னைக்கு வந்து நான் இன்னொரு விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதை பத்தி நான் முழுசா பேச நினைக்கிறேன். அதாவது சமீபமா தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாம இருந்தார்ல கொஞ்ச நாளா. சோ சாதாரண நேத்து வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில ராகுல் காந்தி கைதை கண்டிச்சு ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுறாரு. சோ அதுக்கப்புறம் தான் தூய்மை பணியாளர் விஷயத்தை பத்தி அதனுடைய அறிக்கையில வெளியிட்டிருந்தாரு. சோ அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா இது இவ்வளவு சடார்னு ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்க கைது பண்ணி வைக்கப்படுறது இல்ல. அதாவது பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க பத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலையில கைது பண்ணாங்கன்னா ஒரு மண்டபத்தை வச்சுட்டு ஈவினிங் வெளியிட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி சம்பவம் தான். சோ அதுக்கு அதை முக்கியமா கருதி அவர் வந்து கண்டனம் தெரிவிக்காரு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கல. ஆனா தளபதி விஜய் முதல்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியோட கைது கண்டனம் தெரிவிக்காரு. சோ அப்போ இதை பத்தி நமக்கு என்ன தோணுன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸ் கூட தளபதி விஜய் கூட்டணி வைக்க போறாரா அதனோட ஒரு நிலைப்பாடாதான் அந்த கைதுக்கு ராகுல் காந்தி கைதுக்கு முதலாக விஜய் கண்டனம் தெரிவிக்காரா அப்படிங்கறது வந்து எனக்கு எழுந்துச்சு. சோ இது வந்து அரசியல் பிரசலா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, காங்கிரஸ் கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வருது. சோ அப்படி காங்கிரஸ் கூட ராகுல் காந்தியோட தளபதி விஜய் கூட்டணி வைக்காத பட்சத்துல அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? தளபதி விஜய்களுக்கு அதனால பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு நான் பேச நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸ் கூட தளபதி விஜய் கூட்டணி வைக்காருன்னா அதனால தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ன்னு எனக்கு ஏதாவது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைய நிலைமையில தமிழ்நாட்டுல காங்கிரஸ் படுதோலியா இருக்கு, இருக்கிற இடம் இல்லாம தெரியாம இருக்காங்க. புரியுதா? இப்போ தளபதி விஜய் அவர்கள் கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சுச்சுன்னா காங்கிரஸ் தான் அது பிளஸ். விஜய் அவர்களை வச்சு கேரளா மத்த எல்லா ஸ்டேட்லயுமே விஜயோடைய செல்வாக்க பயன்படுத்தி காங்கிரஸ் மிக வேகமாக வளரும். அவங்க கட்சி படு பாராளுமன்ற நடக்க அதை தூக்கி நிறுத்த முடியும் அவங்களால. ஆனா அந்த கட்சியால தளபதி விஜய் அவர்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் கிடைக்குன்னா எதுவுமே கிடையாது, மைனஸ் பாயிண்ட் தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க.
உண்மையா தமிழக மக்களுக்கா நிக்கணும்னா காங்கிரஸ் அவர்கள் இந்த ஈழத்துல தமிழ கொல்லப்பட்டாங்களே அப்ப மத்தியில் இருந்தது இதே காங்கிரஸ் தான். சோ இந்த நீட் தேர்வை எடுத்து தளபதி விஜய் உள்ள பேசுறாங்க. நீட் தேர்வு இங்க வர்றது காரணமா இருந்தது ஆரம்பத்துல காங்கிரஸ் தான். சோ நிறைய விஷயங்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம். சோ என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா காங்கிரஸே பிஜேபியில எது பெற்று கேட்டீங்கன்னா நான் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். இதை உறுதியா என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். இதை யாரு நீங்க என்ன மாதிரியான எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் ஏன் மனசுல என்ன தோணுதோ அதான் நான் பேசுவேன். ஓகேவா? தளபதி விஜய் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட கூட்டணி வைக்காம இங்க உள்ள மத்த கட்சியோட கூட்டணி வச்சாலே அதே ஒரு பாத்தீங்கன்னா பிளஸ் தான் அமையும். ஆனா அதை எடுத்துட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாரு அப்படின்னா நிறைய பேர் அதை வச்சு விஜய் அவர்ல விமர்சனம் மட்டும் விஜய் அவர்ல அடிக்கிறதுக்கோ நல்ல ஏகமா இருக்கும். இப்ப நான் தமிழ் கட்சி சொல்லவே வேண்டாம். எதிர்த்துல விமர்சனம் பண்ணாங்க, விஜய் பண்ணக்கூடிய எதனால விமர்சனம் பண்ணுவாங்க. சோ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்கன்னா வச்சு செய்வானுங்க. அது மட்டும் இல்ல நிறைய தமிழருக்கு அது வந்துன்னா ஒரு ஏன்னா அந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தா தமிழருக்கு எந்த ஒரு பெருசா ஒரு நல்லதுமே பண்ணது கிடையாதுங்க. சோ அப்படிங்கும்போது அவங்களோட கூட்டணி வச்சு தளபதி விஜய் தன்னுடைய அரசியல வந்து முதலோட அரசியல அது கொண்டு போறதுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஏற்படையே இல்லை. எனக்கு அது வந்து சரியா படுற மாதிரி தோணல. சோ அதனாலதான் அதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம். அதாவது சும்மா எடுத்த உடனே தளபதி விஜய் அவர்கள் அண்ணன் எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும், அவர் எடுக்கிற எல்லா முடிவும் சரியா போகணும்ட்டு அந்த கட்சியில் உள்ளவங்க சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கட்சியில் உள்ளவங்க சொல்லாம பொதுவா உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க தளபதி விஜய் இப்ப நான் வந்து தளபதி விஜயோட அரசியல ஆதரிக்கிறேன் தான் சரியா? இருந்தாலும் நான் ஓப்பனா என்னுடைய மனசுல போறதை நான் சொல்றேன். இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கு? தளபதி விஜய் காங்கிரஸ் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னா கூட்டணி வச்சு தேர்தல் சந்திக்காரு அப்படின்னா அது ஒரு பிளஸ் அமையுமா? அது ஒரு நல்ல தேர்தலா இருக்குமா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை மனசாட்சிப்படி தெரிவிக்கணும். சும்மா வந்து விஜய் பேசணும், அவர் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஆதரிக்கணும் பேசக்கூடாது. இப்போ தளபதி விஜய் அவர்கள் அந்த ராகுல் காந்தி கைது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கிற நோக்கத்துல கூட இருக்கலாம். சோ அந்த கண்டனம் தெரிவிச்சதை விட்டுலாம். கூட்டணியை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். காங்கிரஸ் உடன் டிவிக்கு தளபதி விஜய் கூட்டணி வச்சா அது பிளஸ் அமையுமா மைனஸ் அமையுமா? தளபதிக்கு அது வெற்றி கொடுக்குமா இல்லையா? அது என்னங்கிறதா உங்களுடைய கருத்தா இருக்கணும். சோ உங்க மனசாட்சிப்படி அதுக்கு என்ன பதில் அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை பேர் என்ன மாதிரி கருத்துக்களை சொல்றீங்க? வெகுவா மக்கள் என்ன என்றீங்க? என்ன மாதிரி எத்தனை பேர் யோசிக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அதனால இந்த கொஸ்டின் உங்க முன்னாடி வைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் எப்படி பதில் சொல்றீங்கன்னு. பாய்.